நம்முடைய குலதெய்வங்க வீட்டில் நிரந்தரமாக தங்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு சின்ன எளிய பரிகாரம் சொல்கிறேங்க. அது குலதெய்வத்துக்குன்னு ஒரு காயத்ரி மந்திரம் இருக்குது. நம்மளுடைய குலதெய்வம் எது வேணாலும் இருக்கலாம், ஆனால் குலதெய்வத்துக்குன்னு ஒரு காயத்ரி மந்திரம். ஓம் தீர்க்க நேத்ராய வித்மகே கேளஹஸ்தாய தீமகி தன்னோ குலதேவதா பிரச்சோதயாத். இந்த குலதேவதாங்கிற இடத்துல உங்களுடைய குலதெய்வம் எதுவோ அந்த பேரை சொல்லி கூட நீங்கள் பிரச்சோதயாத்துன்னு சொல்லலாம். டெய்லி காலையில் எழுந்திரிச்சு குளித்து முடித்து உங்கள் பூஜை அறையில் ஒரு சின்ன அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றி இந்த மந்திரத்தை உங்களால் எத்தனை தடவை சொல்ல முடியுமோ மனசார நம்பிக்கையோட பக்தியோட தினமும் சொல்லிகிட்டே வாங்க. நாளுக்கெல்லாம் நம்ம வீட்டில் ஒரு தெய்வீக சக்தியும், வீட்டில் இருந்த பிரச்சனைகள், கடன் தொல்லைகள், வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட தடை, குழந்தை பாக்கியம் இல்லாமல் தடை, திருமண தடை, இப்படின்னு எதில் தடை, காரியங்கள்லாம் ஒழுங்காக நடக்காமல் தள்ளி போகிறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் ஒன்று ஒன்றா எல்லாம் நம்மளை விட்டு தடைகள்லாம் விலகி ஒரு காரியமும் நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு டக்குன்னு எல்லாம் சூப்பராக முடியுங்க. இதை நீங்கள் அனுபவத்தில் தான் உணர முடியுமே தவிர இதுக்கு ஒரு வழியை தான் காட்டலாம். அந்த வழியை நீங்கள் பிடிச்சிக்கிட்டு அந்த பாதையில் ஒழுங்காக நீங்கள் நடந்து போனீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நம்முடைய எல்லா குறைகளையும் அந்த குலதெய்வம் சூப்பராக நிறைவேற்றி தருங்க. உலகத்திலே மிக உசந்த தெய்வம், அருமையான தெய்வம், தெய்வத்திலே முதன்மையான தெய்வம் அவங்களுடைய குலதெய்வம் தாங்க. எத்தனை சாமியை வேணாலும் நம்ம கும்பிடலாம், ஆனால் நம்ம குலதெய்வத்தை காலை பிடிச்சி நீ தான்ப்பா எனக்குன்னு சரணாகதி ஆனோன்னு சொன்னால் நமக்கு என்னென்ன நடக்கணுமோ எல்லாத்தையும் அருமையாக அந்த குலதெய்வம் நமக்கு நடத்தி கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை சகல சௌபாக்கியங்களோட நிம்மதியாக வாழ வைக்குங்கிறதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லைங்க. இது வரைக்கும் தெரியலனாலும் இனிமேலாவது இந்த வழியை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு கடைப்பிடிச்சு பாருங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு திருப்பமும் மாற்றமும் ஏற்படுதான்னு பாருங்கள்.